ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ராகவ் வந்து விஜயை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது விஜய் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இங்கே ராகவை பயங்கரமாக கடுப்பேற்றுறாங்க. ராகவ் இருந்துட்டு, டேய் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எதுக்காக என்னை கடத்தி வச்சுருக்கீங்க? நிவின் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி வெடி வைக்கலாம்னு நினைக்கிறியா? எதுக்காகடா என்ன கடத்தி வச்சுருக்கீங்க? நான் என்ன பொண்ணா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அதுக்காகவா இது கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே 3 பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே நம்ம நிவர் இருந்துட்டு, உன்னை எதுக்காகடா நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம்? எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. உன்னை வச்சு சில பல காரியமெல்லாம் நாங்கள் சாதிக்கணும். எங்களுக்கு தேவைன்றது எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உன்னை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லவும், இப்போது உங்களுக்கு என்ன தான் வேணும்? எதுக்காக என்ன கடத்தி வச்சுருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்கு யாரையுமே உண்டு இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, உன் அப்பாவை பார்த்ததுமே உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை கொன்னே போட்டுருவாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கலாய்க்கிறாங்க. உடனே இங்கே ராகவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக என் கையில் கட்டி வச்சுருக்க கவுரு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுருங்க, இல்லை நடக்கிறதே வேற. இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பின்னாடி அதாவது அனுபவிச்சே ஆகணும். அதுக்கான தண்டனையை என் அப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே குமரன் இருந்துட்டு, உன் அப்பா என்ன கடவுளா தண்டனை கொடுக்கறதுக்கு? உன் அப்பா செஞ்சுட்டு இருக்க பொறுக்கித்தனத்துக்கு ஃப்ராடு வேலைக்கெல்லாம் கடவுளாக பார்த்து கண்டிப்பாக அதுக்கான கூலியெல்லாம் கொடுக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, எதுக்காக தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு, நம்ம நினச்சி வந்தது நடக்கணும். இப்போது பசுக்கு நம்ம கால் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பசுபதி வந்து கால் அட்டன் பண்ணதுமே இங்கே வீடியோ காலில் வந்து நம்ம விஜய் பேசுகிறாங்க. என்ன பசு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் எதுக்காகடா நீ எனக்காக என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். சும்மாலாம் பேசலை, காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவை காட்டினதுமே, அப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கடத்தி வச்சுட்டாங்கப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் சொன்னதுமே இங்கே நம்ம பசுபதி இருந்துட்டு, டேய் விஜய் எதுக்காகடா என் பையனை கடத்தி வச்சுருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையே என் பையனை விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்தவும், இங்கே பாரு பசு ரொம்ப கோவப்படாத, அதுக்கப்புறம் பிபி லெவல் அதுக்கப்புறம் சுகர்னு சொல்லிட்டு எல்லாமே அதிகரிச்சிடும். நீ கூலாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது. பிள்ளைக்கு எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா என் அத்தை வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாமே என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பசுபதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா என்ன என் பையனை கடத்தி வச்சுட்டா நான் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? கண்டிப்பாக அப்படியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது உன் பையனோட உயிர் வந்து உனக்கு வேண்டாம், சரி உன் பையனை முடிச்சு விட்டுட்டு அடுத்து ராகினியை கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லவுமே உடனே எங்கள் பசுபதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஒழுங்காக என் பையனை விட்டுருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பசு சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காத, டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரியா இல்லையா? ஏதாவது ஒன்று ஆன்சரை சொல்லு. நான் உன் பையனை போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கேன், எப்படி அந்த டாக்குமெண்ட்டை உங்ககிட்டருந்து வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம். இங்கே பசுபதிக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜயோட வழிக்கு பசுபதி வந்துடுறாங்க. ஒரு வழியாக டாக்குமெண்ட்டையுமே நம்ம விஜய் வாங்கிக்கிறாங்க. இப்போது ராகவுமே அவங்க அதாவது கவுரு போட்டு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின், குமரன், விஜய் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க டாக்குமெண்ட்டோட. இப்போது அத்தைன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், என்னப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் 3 பேரும், காலையிலே எங்கேயோ கிளம்பி போனீங்க, எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டதுக்குமே நீங்கள் 3 பேர் எந்த ஒரு பதிலையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே கங்காவுக்கு பயங்கரமாக கோவம். இங்கே பாருங்கள், என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க, இப்போது விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கீங்களா? அப்போது அவ்வளோதானா? என் பேச்சுக்கு மரியாதையே இல்லைல்ல? இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் உங்களுக்கான மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரன் இருந்துட்டு, அது வந்து கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இங்கே பாருங்கள் பேசாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே விஜய் இருந்துட்டு, எதுக்குங்க சும்மா பேசிக்கிட்டு, இங்கே பாருங்கள் எலி அப்படின்னு சொல்லுவோம். என்ன எலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆமாங்க,
நீங்கள் தான் அடிக்கடிக்கு யாரு கூடயுமே பேசாமல் உமனா மூஞ்சி மாதிரி எலி மாதிரி தானே போயிட்டு பொந்துக்குள்ளே தூந்துப்பீங்க, அதனால தான் சும்மா எலின்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. காவேரி இருந்துட்டு, ஏங்க எதுக்காகங்க இப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை காவேரி, சும்மா ஃபன்னாக தான் பேசுனே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. விஜயை பார்த்தாவே சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய், அத்தை முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே வந்து நிற்கிறாங்க. இப்போது அந்த டாக்குமெண்ட்டை விஜய் வந்து நம்ம சாரதா கிட்ட கொடுக்குறாங்க. என்னப்பா தம்பி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அத்தை, கொடைக்கானலில் உங்கள் வீட்டோட டாக்குமெண்ட்டை அந்த பசுபதி திருடிட்டு போயிட்டான்ல, அதை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் கங்காவுக்கு டாக்குமெண்ட் கிடைச்சது சந்தோஷம் அப்படின்னாலுமே, இது விஜய் மூலமாக கிடைச்சதுன்றதுனால பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி எப்படி தம்பி அந்த பசுபதிக்கிட்டேருந்து எப்படி இதை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அத்தை, அந்த கதையெல்லாம் எதுக்கு அத்தை, நமக்கு நல்லது நடந்துச்சா அவ்வளோதான், யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாரையும் ஏமாத்தலை, நம்ம உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம நேர்மையாக சம்பாதிச்சு உழைச்சி கஞ்சி குடிக்கிறோம் அத்தை, கண்டிப்பாக நம்மளோட இது யாருக்குமே யார்கிட்டேயுமே போகாது, அப்படியே அது அநியாயம் பண்ணி யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் அதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அத்தை, அதே மாதிரி தான் இதுவும், உங்கள் வீடு உங்களுக்கு மட்டும்தான், அந்த பசுபதிக்கு இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பயங்கர சந்தோஷம் நம்ம சாரதாவுக்கு. தம்பி நீங்கள் வேறு லெவல் தம்பி, உங்களோட புத்தி கூட அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தம்பி, பசுபதிக்கிட்ட இருந்து புத்திசாலித்தனமாக இந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. அந்த வீடு எங்கே எங்கள் கை நழுவி விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தம்பி. அவர் ஆசையாக அந்த வீட்டை கட்டினார், ரொம்பவே உழைச்சாரு தம்பி. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்குமே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எங்க சூப்பருங்க, நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே பாரு காவேரி, இனிமேல் நீங்கள் யாருமே பசுபதி நினச்சி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கங்கா இருந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து, அதாவது சாரதா கிட்டேருந்து வாங்கி இங்கே விஜய்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டோட டாக்குமெண்ட்டையும் எங்கள் வீட்டையும் எப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் வாண்டடாக போயிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது பசுபதிக்கிட்ட இருந்து போயிட்டு சண்டை போட்டு இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் சித்திக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா வந்து எங்ககிட்ட தானே சத்தம் போடுவாங்க, என்னமோ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எடுத்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன கங்கா என்னென்னமோ பேசுகிறீங்க, டாக்குமெண்ட்டை திரும்பி மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கொண்டு வந்தீங்களே அதனால தான் சந்தோஷம் இல்லை, ஏற்கனவே உங்களை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இப்போது இந்த டாக்குமெண்ட்டை வேற அத்தைன்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, என் அம்மா கூட அவ்வளோ க்ளோஸாக ஆகிட்டீங்க, இனிமே உங்கள் புராணம் தான், உங்களோட ராமாயணம் தான் இந்த வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியாது, ஆனால் என் புருஷன் வேலைக்கார மாதிரி இந்த வீட்டுக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்யணும், ஒவ்வொரு வேலையும் என் வீட்டுக்காரரே செய்யணும், என்ன பண்ணுறதுக்கு எல்லாம் எங்கள் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சண்டை போடுற மாதிரியே பேசுகிறாங்க. விஜயுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியுமே பேசுகிறாங்க. எங்கள் பாருங்கள், எங்கள் குடும்ப விஷயத்தில் தயவு செஞ்சு நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன கங்கா இப்படி பேசுகிறீங்க, உங்களோட நான் இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன் கங்கா இப்படியெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் எதுவுமே கஷ்டப்படுத்தலை விஜய், இங்கே நடக்கிறத தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்காக உழைக்கிறது என் புருஷன் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை பார்த்துக்கிறாரு, ஆனால் நல்ல பேரும் மரியாதையும் எல்லாமும் உங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் இந்த வீட்டுக்காக ₹1 கொடுக்க வேண்டாம், நான் இந்த வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்,
நீங்களும் இந்த வீட்டில் சந்தோஷமாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே சாப்பிடலாம், செய்யலாம், ஆர்டர் பண்ணலான்னு எல்லா சான்ஸும் உங்களுக்கு இருக்குது, எல்லா சாய்ஸுமே உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ ஆனாலும், எவ்வளோ இந்த வீட்டுக்காக செலவானாலும் நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் சம்பாதிச்சு ஏதாவது சேஃப்டி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, ஓ இப்போது இது வேறையா, இப்போது என் அத்தைன்னு சொல்லிட்டு உருகிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது என் அம்மாவுமே மருமக என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் குடும்பத்தவே ரெண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் எல்லாத்தையுமே இந்த வீட்டுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்து போட்டு கேட்பீங்க. அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் விஜய், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. எங்கள் குடும்பத்துக்கான செலவை அதை நாங்களே பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்காக கொடுக்கணும்? உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் பிச்சைக்கார மாதிரி தானே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் போட்டு நீங்கள் சாப்பிட்ற இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் வீட்டு குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்க முடியுமா? எதுக்காகங்க இப்படியெல்லாம் சும்மா சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து விஜயை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம சாரதாவோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படணும். பசுபதிக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்டை எப்படியாவது மீட்டெடுத்து அத்தைக்கிட்ட கொடுத்துடணும், அத்தையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஆனால் கங்கா இதை சுத்தமாக புரிஞ்சுக்காம நம்ம விஜயை ரொம்பவே அதாவது கஷ்டப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. என்ன அக்கா யார் என்னன்னு கூட சொல்லி பார்க்காம இப்படி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுதே, இப்படியே விட்டால் விஜயை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏதாவது பேசணும், அப்போ தான் அக்கா வாயை திறக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி, அக்கா நீ பேசுகிறது ஏதாவது கொஞ்சமாவது நல்லா இருக்குக்கா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த வீட்டை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக விஜய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு அந்த பசுபதிக்கிட்ட மோதி நமக்கு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இதுக்காக நீ அவரை பாராட்டி பேசாமல் நீ என்னடானா அவரை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவர் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் வர கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவருக்காக நீங்கள் ₹1 செலவழிக்க வேண்டாம். ₹1 உங்கள் காசுன்னு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். என் புருஷனை இனிமே நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் பேசாதக்கா. இனிமே நான் யார் பேசினாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் புருஷன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, உன் புருஷன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இழக்கலாம். ஆனால் எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? நான் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். இந்த வீட்டோட செலவு எல்லாத்தையுமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ குமரன் மாமா தான் இந்த வீட்டுக்கு செலவெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு துளி மரியாதை கிடையாது. உங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் மரியாதை கிடைக்கணும், உங்கள் வீட்டுக்காரு சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா காவேரி? இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லவும், உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருக்கா இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட நானும் விஜயும் எங்கேயாவது போயிடுவோம். ஆனால் நீ வார்த்தையாலே குத்துறக்கா, சத்தியமாக இதை என்னால் தாங்கிக்க முடியல. அதே சமயம் நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு கூட நான் எப்போவுமே கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. ஆனால் நீ ஒரு மாதிரி பேசுகிறக்கா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் இப்படி விஜயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடாத. அதே சமயம் இந்த வீட்லேயும் நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதாவும் பாட்டிமாவும், காவேரி அந்த கங்கா தான் புத்தி கெடுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானா, நீ ஏன் காவேரி இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற? இப்போ தான் 2-3 நாளாக விஜய் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்கே போவீங்க? வேண்டாம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான் சந்தோஷ நிலைமைக்கு எல்லாருமே வந்திருக்கோம். ஏய் கங்கா, கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு விஜய் தம்பி கஷ்டப்படுத்துகிற மாதிரி வச்சுக்காத, சரியா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லவும், ஓ உனக்கு யாரோ முக்கியமாயிட்டாங்க, ஆனால் பெத்த பொண்ணுன்னா உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டல்ல, சரி நீ ஜாலியாக சந்தோஷமாக இருமா, இரு, நான் எப்படியோ ஒன்று போய்க்கிறேன். ஆனால் மொத்தத்தில் எனக்கும் குமரன் மாமாவுக்கும் இந்த வீட்டில் துளி கூட மரியாதை இல்லை. இது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா.
புரியுது, நல்லாவே புரியுது. நீங்கள் செய்யுங்கம்மா. நீ உன் விஜய், உன் காவேரி, உன் மருமக பிள்ளைக்கு ஆக்கி ஆக்கி கொட்டு. நல்லா கவனிச்சிக்கோ. நான் உன்னை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எனக்குன்னு ஜூஸ் கொண்டு வரேன், பால் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட பேசிடாத. தயவு செஞ்சு என்கிட்ட பேசிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோவிச்சிக்கிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, ஏம்மா அக்கா இப்படிலாம் பேசுகிறா? இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலே, நானும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் என்கிட்டே கூட சொல்லியிருக்கா. ஆனால் திடுதிப்புன்னு இப்படியெல்லாம் அக்கா பேசுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய மனசு எப்படியோ இப்போது விஜய் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே எங்கள் சாரதா இருந்துட்டு, காவேரி எனக்குமே கங்கா பேசுனதில் வருத்தம் தான். என்ன பண்ணுறது, அவள் கர்ப்பமாக இருக்கா, அதனால தான் என்னால் அவளை அடிக்கக்கூட முடியல. இதே அவள் மட்டும் நல்லா இருந்திருந்தா அப்படின்னா அவளை நான் வெளுன்னு வெளுத்துட்டுக்குவேன். விஜய் தம்பி நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அந்த பசுபதிக்கிட்ட போராடி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம கங்கா என்னென்னமோ பேசிட்டு போயிட்டா. அவள் மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது காவேரி. என்னமோ ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படிலாம் பேசிட்டா காவேரி. நீ இங்கேருந்து போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. பாட்டிமாவும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காவேரி வந்து யோசிக்கிறாங்க. சரிம்மா, ஏதோ ஒன்று பார்க்கலாம். எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. கடையில் கங்கா பயங்கர கோவமாக இருக்காங்க. யமுனா வராங்க. என்னக்கா உன் முகமே சரியில்லை, முகம் ஃபுல்லாக வாடி போயிருக்கு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, அந்த காவேரி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணுறது, அந்த காவேரியாலையும் அந்த விஜயாலையும் தான் வீட்டில் பிரச்சனை. அவங்க இருக்கிறதுனால எனக்கு சரியான மரியாதையும் கிடைக்கல, பாசமும் கிடைக்கல. அம்மாவோட மொத்த பாசத்தையும் அந்த விஜய் மேலே தான் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு. அம்மா விஜய் தம்பின்னு சொல்லிட்டு விஜய் தம்பி போகிறானுமே. எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? பசுபதிக்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நிவினும் குமரன் மாமா விஜய் இவங்க 3 பேருமே டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வீட்டில் எடுத்துன்னு கொடுத்ததுமே அத்தைன்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் என்ன குழவி பேசுகிறதும், அம்மாவும் விஜய் தம்பின்னு சொல்லி தூக்கி தலையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை யமுனா. எனக்கு என்னமோ எனக்கு யாருமே அந்த வீட்டில் மதிக்கலை, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லவும், உடனே இங்கே யமுனா இருந்துட்டு, அப்படியெல்லாம் இருக்காதுக்கா, காவேரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். காவேரி ஒருத்தி இல்லாமல் இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, யமுனா உன் வாழ்க்கையை நினச்சி தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிவன் எத்தனை நாளைக்கு தான் காவேரியே வேணும்னு சொல்லி இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியல. பாவம் நீ, உன்னுடைய நிலமை ரொம்ப மோசம்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராகவ் இருந்துட்டு பசுபதி கிட்ட பயங்கர கோவமா, அப்பா அந்த விஜய் என்னை எவ்வளோ தான் கொடுமை பண்ணான்னு தெரியுமா? சி, எனக்கு நினைக்கவே இப்போ கூட அசிங்கமாக இருக்குப்பா. இந்த நிவன் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை அத்தைக்கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போனால் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு தான் நானும் போனேன். அப்புறம் பிடிச்சி கட்டி வச்சுட்டானுங்க. அந்த விஜய் டான்ஸ் எல்லாம் ஆடுறான். அதெல்லாம் பார்க்கவே எனக்கு சகிக்கவே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பிளானை ஒன்றும் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக தான் எனக்கு அடுத்தையே செஞ்சுருக்காங்க. எனக்கு பயங்கர டென்ஷனுப்பா. அவங்க அதாவது குமரனையும் நிவுனையும் விஜய் இவங்க 3 பேரையும் சும்மா விடக்கூடாதுப்பா. அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும். என்னை ரொம்பவே துன்புறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், பசுபதியும் ராகினியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, வீட்டை எப்படியாவது நம்ம பேருக்கு மாற்றி எழுதிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பாங்க போல். அதனால் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. வீடு போயிடுச்சே, காவேரியையும் காவேரி குடும்பத்தையுமே கஷ்டப்படுத்தணும், அவங்கள நிம்மதி இல்லாமல் அலக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சோம். அது எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிட்டான் அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் காவேரியை நம்மளால் அசைக்க கூட முடியாது. விஜய் தான் காவேரியோட பலமே. அவன் சரியான முரடன், நினச்சதை சாதிக்கக்கூடியவன். அவன்கிட்ட மோதுறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்லவும், நம்ம ராகினி இருந்துட்டு,
என்னப்பா நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னப்பா பண்ணுறது? தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அந்த விஜயை முதல்ல போட்டு தள்ளணும்ப்பா. அவனை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து தூங்க போகிறாங்க ரூமுக்கு. அப்போ சரி நம்ம கங்கா பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன இவ நல்ல மூடில் இருக்காளா இல்லை திட்டுற மூடில் இருக்காளா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், விஜய் கூட க்ளோஸாக இருக்காதீங்க, 4 வார்த்தை மட்டும் பேசிட்டு நழுவிட்டு வந்துடுங்க அப்படின்னு தானே நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற பேச்சே கேட்கவே இல்லை. அப்படி தானே? சரிங்க, இருக்கட்டும். நான் வந்து எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனிமே நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். கங்கா, என்ன கங்கா, நான் என்ன கங்கா தப்பு பண்ணேன்? எதுக்காக நான் பேசக்கூடாது? எனக்கு எதுக்காக தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லி வச்சுருந்தேன்? உங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட விஜய் கூட அவ்வளோ பேசக்கூடாது, 4 வார்த்தை தான் பேசணும், ஏன்னா ஏன்றதோடு இருக்கணும், வீட்டில் சொல்கிறவங்க பேச்சை எதுவும் கேட்காதீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா கூட அந்த திங்ஸ் எதுவுமே வாங்கிட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா என்ன சொன்னேன்ல. நீங்கள் என்ன கோமா ஸ்டேஜுக்காக போயிட்டீங்க? அம்மா ஏதாவது சொன்னால் போதும் குடுகுடுன்னு வண்டி எடுத்துன்னு ஓடிடுறீங்க. காவேரி சொன்னால் இன்னும் அதிகம் காவேரிக்காக வாங்கிட்டு தந்துடுறீங்க. இப்போது விஜய் இப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டேயும் போராடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்கேன்? நானும் விஜயும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குங்க தெரியுமா? சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிற. ஏன்னா எதை மனசில் வச்சுன்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. எனக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மரியாதை கொடுக்கத்தானே செய்கிறாங்க. ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கும் யமுனா புத்தி வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. யமுனாவோட நிலைமையில் நின்று பார்த்தா தானே தெரியும். அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு. தேவையில்லாமல் யாரையுமே இந்த இதில் பிரச்சனை இழுக்காதீங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு கரண்ட் பில் கட்டணும், அதை கட்டி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டிலே இருங்க. விஜய்கிட்ட பேசுங்க. விஜய் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக செட் ஆகாதுங்க, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். கங்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவரே எல்லாத்தையுமே காவேரிக்காக தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கான மரியாதையை நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் எதனா தூக்கி போட்டு வரட்டும், ஆனால் அவர் இங்கே இருக்கக்கூடாது. அவர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன கங்கா மரியாதைன்னு சொல்லிட்டு அதவே சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாருமே என்னை மரியாதையாக தான் நடத்துகிறாங்க, நீ தான் இப்படி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. எனக்கு என்னமோ நம்ம தண்ணி கொடுத்தனும் போது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கங்கா, இப்படிலாம் பேசாது கங்கா. உன் தங்கச்சிங்களையும் உன் அம்மாவையும் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே யமுனா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நுவனோட அம்மா வந்து, யமுனா இங்கே பாரு, என்ன சமைச்சு வச்சுருக்க, எடுத்துகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் யமுனாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அத்தை நம்ம சமைச்ச சாப்பாடு சாப்பிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம யமுனா சமைச்சு வச்ச சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறாங்க. உப்புமா நல்லா அதாவது களியெல்லாம் கிளறி கல் மாதிரி கிளறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல் மாதிரி உருட்டி வச்சுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்க, உப்புமாவை செஞ்சு வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் கல் மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுருக்க, என்னடி இதெல்லாம், அவ்வளோதான் உங்ககிட்ட இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. பயங்கரமாக சண்டையும் போட்டுக்கிறாங்க. கரெக்டான டைமில் இங்கே நிவுன் வராங்க. ஆமாம் சமைச்சு முடிச்சாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்ற மாதிரி உடனே இங்கே நம்ம
அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து நம்ம விஜய்க்கு ஜூஸ் கொண்டு போகிறாங்க. இப்போல்லாம் நம்ம சாரதா வந்து கங்காவை அவ்வளோவா கவனிச்சிக்கிறதில்ல, நம்ம விஜயை தான் நிறைய கவனிச்சிக்கிறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா இப்போல்லாம் எனக்கு ஜூஸே வரதில்ல, என்ன நீ கண்டுக்கிறதில்லம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி கங்கா காலையில் தானே ஜூஸ் கொடுத்தேன். இல்லைம்மா ஒரு நாளைக்கு 4-5 டைமாச்சு ஜூஸ் கொண்டு வருவேன், ஆனால் இப்போது ஒரு வேளை 2 வேளை, மற்ற நேரத்தில் உன் மருமக பிள்ளைக்கு தானே நீ விஜயை ரொம்ப நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கம்மா, இதெல்லாம் நல்லத்துக்கே இல்லை. ஒரு நாளைக்கு உனக்கே பின்னாடி ஆப்பு வச்சுட்டு போகிறாங்க, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சாரதா கோவப்படுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.